ஓ, இவங்க முயற்சி எடுக்கணும். ஆனா எடுப்பாங்களா சார்? ஆனா எடுப்பாங்களா மத்திய அரசு எடுக்குமா? தமிழர்களுக்கான எடுப்பாங்களா? இந்தியா தொடர்ந்து அதுல ஏன்னா கடமை இருக்கு, இந்தியாவுக்கு ஒரு கடமை இருக்கு. என்னன்னா இந்து மகா சமுத்திரம் அமைதி மண்டலமா இருக்கணும். ஒரு கட்டத்துல இந்திரா காந்தி காலத்துல அமைதி மண்டலமா இருந்தது. இப்போ அங்க என்னன்னா சீனாவுடைய ஆதிக்கம் கடந்தது சொன்ன இல்லையா உங்ககிட்ட முதல் தொகுப்புல சொன்ன இல்லையா, சீனா ஆதிக்கம் பெருவாரியா இருக்கு. ஒரு பக்கத்துல டிக்கோ நம்ம வள்ளுவர் சிலை இருக்கு இல்லையா, கன்னியாகுமரி வள்ளுவர் சிலை, அதுக்கு நேரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டர்ல டிக்கோ கர்சியான்னு ஒரு தீவு இருக்கு. அங்க அமெரிக்க ராணுவ தளம் இருக்கு. பிறகு அந்த தென்னாப்பிரிக்கா இருக்கு பாருங்க, தென்னாப்பிரிக்கா அது பக்கத்துல பிரான்ஸ்காரங்க இருக்கிறாங்க. தென்னாப்பிரிக்காவில் பாகிஸ்தான், சீனா, தென்னாப்பிரிக்கா, ரஷ்யா இவங்க வந்து கூட்டு ராணுவ பேச்சுவார்த்தை நடக்குது. நன்னம்பிக்கை முனைன்னு இருக்கு இல்லையா, இந்து மகா சமுத்திர பக்கத்துல, அங்க இதுக்கு பக்கத்துல அந்தமானுக்கு கிழக்க ஜப்பான் இருக்கிறாங்க. சரி, எண்ணெய் ஆய்வு பண்றாங்க. இந்து மகா சமுத்திரத்துல தெற்க ஒரு அமைதி மண்டலமாக ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது. இன்றைக்கு பல்வேறு நாடுகள் இந்து மகா சமுத்திரத்துல இருக்குது. அது இந்தியாவுக்கு நல்லதல்ல. ஏன்னா இதுவரைக்கும் நம்ம வடகிழக்கும் வடமேற்கு தான் போற பார்த்தோம், பாகிஸ்தான் மூலியமாவும் சீனா மூலியம். இப்ப சீனா இந்து மகா சமுத்திரத்துல ரொம்ப உளவு கப்பல் மூலியமா எல்லாமே இங்க வந்துட்டாங்க. இனிமே வந்து தெற்கையும் சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தெற்க சண்டை வந்தா உங்களுக்கு தெரியும், கூடங்குளம் இருக்கு, ஐஎன்எஸ் கட்டபொம்மன் நாங்குநேரில இருக்கு, மகேந்திரியில அந்த அணு திராவக இது இருக்கு, மகேந்திர தும்பா இருக்கு, எங்க ராம ஆமா ஆமா அங்க தெற்கு திருவனந்தபுரத்துல தும்பா இருக்கு, தும்பா ராக்கெட் நிலையம், தூத்துக்குடி துறைமுகம், கொச்சின் துறைமுகம், அப்புறம் விழிஞ்சியம் துறைமுகம், இவ்வளவு இருக்குது. இது வந்து ஆபத்தான பகுதியாயிரும். நம்ம வந்து இந்தியாவினுடைய கடமை, நம்முடைய பாதுகாப்பு, நம்ம செக்யூரிட்டி, இந்தியாவினுடைய எதிர்காலத்துடைய பாதுகாப்பு இதெல்லாம் கவனிக்க வேண்டிய நிலையில் இருக்கும்போது ஈழத்தமிழர் பிரச்சனையில இந்தியா தலையிட்டு தான் ஆக வேண்டும். ஈழத்தமிழருடைய அதிகார பகிர்வும் இந்தியாவினுடைய பாதுகாப்பும் ஒருங்கிணைந்தவை, இன்டகிரேட்டட் ஒருங்கிணைந்தவை. இந்தியா வந்து இதை கவனிச்சுதான் தீரணும். ஓகே சார், இது கடைசியா ஒரு கேள்வி சார். நீங்க இந்த பிரச்சனையில மத்திய அரசு வந்து இப்போ வந்து கடந்த முறையை விட இன்னும் கொஞ்சம் சற்று வலிமையாக அதை வந்து வலியுறுத்தணும்னு சொல்றீங்க. இருந்த போதிலும் அங்கே தமிழர்களுக்கான அந்த ஒடுக்குமுறைகள் வந்து இன்னும் அதிகரிக்குமோ என்றுதான் நீங்கள் கூறக்கூடிய அந்த கருத்து மற்றும் அந்த பிரச்சனைகளிலிருந்து அனுரகுமாராவின் பின்னணியிலிருந்து தெரிய வருகிறது. அங்குள்ள தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் மற்றும் தமிழக தமிழர்கள் இப்போது வந்து என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க சார்? இந்த புதிய அதிபருக்கு சார்ந்து பிரச்சனை இருக்கே. ஆமா ஆமா, மீனவர் பிரச்சனை, தமிழக மீனவர் பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை இருக்குது. காத்தாடி மின்சாரத்துக்கு நம்ம ராமேஸ்வரம் வரைக்கும் சீனா வந்துட்டாங்க. காத்தாடி பிரச்சனையில காத்தாடி உருவாக்கல. இப்படியான நிலையில இந்தியா ஈழத்தமிழரை பாதுகாத்தா ஈழத்தமிழர் இந்தியாவுக்கு ஆதரவாக இருப்பார். நிச்சயமாக இதற்கான ஒரு ஜியோ பாலிடிக்ஸ்ல மோடி ஒரு முக்கியமான முடிவு எடுத்தார். இதே இவர் அனுரா வந்து ஒரு 6 மாசம் முன்னாடி டெல்லிக்கு வந்தார், இந்திய அரசின் அழைப்பின் பேரில் வந்தார், ஜெய்சங்கரை சந்தித்தார். ஆமா, நம்ம அவரு மறைந்த யெச்சூரியை சந்தித்து ரொம்ப நேரம் பேசினாரு, ரொம்ப நேரம் பேசிட்டு போனாரு. அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு இலங்கைக்கு நம்ம கட்டுப்பட்டு தான் ஆகணும். நம்ம பல உதவிகள் செஞ்சிருக்கிறோம், நமக்கும் அவங்களுக்கு பல ஒப்பந்தங்கள் இருக்குது. உலக வங்கி கடன் கொடுக்கணுமா, இந்தியா சொன்னா தான் கடன் கொடுப்பாங்க. அவன் சீனாக சொல்லல, இந்தியா சொல்லிதான் கடன் கொடுத்திருக்காங்க. உலக வங்கி, IMF பல்வேறு திட்டங்கள், ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இந்திய ப்ராஜெக்ட் அங்க நடக்குது. நீங்க எடுத்தா அந்த திட்டங்கள்லாம் மேலும் எடுத்து செல்ல முடியாது, தடுக்கப்படுவது அந்த திட்டங்கள்லாம் தடுக்கப்படும். ரெண்டாவது இது ஒரு விதத்துல வந்தது நமக்கு மகிழ்ச்சி இல்லைங்க. ஆனால் ஒரு நெருக்கடி, ஒரு கலகம், ஒரு புரட்சி, ஒரு சிக்கல் வரும்போதுதான் ஒரு வழி பிறக்கும் என்று நான் பார்க்கிறேன். ஓகே, இத்தகைய ஒரு சிக்கலான சூழ்நிலையில் தமிழர்களுக்கு ஒரு புதிய விடியல் வழி பிறக்கும் என்று உங்களோட நீண்ட நெடிய அனுபவத்திலிருந்து தெரிவித்தீர்கள். மிக்க நன்றி சார். விடியல் இந்தியா மூலமா தான் கிடைக்கணும். இந்தியா மூலமாக அது கிடைக்கும். ரொம்ப நன்றி. அதே மாதிரி ஐநா சபையில் நடக்கலையே, ஐநா சபை கூட்டத்தை தீர்மானம், இலங்கை தமிழருடைய பாதுகாப்பு, அதையும் இந்தியா கவனிக்கணும். ஐநா தீர்மானத்தையும் இந்தியா கவனித்தால் தமிழர்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு புதிய வழிபிறக்கும். ஐநா மனித உரிமை ஆணையம் ஜெனீவால. ஆமா, நன்றி சார். இலங்கை பிரச்சனை தொடர்பாகவும் இலங்கை தமிழர்கள் பிரச்சனை தொடர்பாகவும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி.